ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரல் ஸ்டோரி என்னன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு வயதான முதியவர் வாழ்ந்துட்டு வராரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு யங்ஸ்டர் குடி வராரு. அந்த யங்ஸ்டர் குடி வந்த சில நாட்கள்லயே இந்த ஓல்டு மேன் வீட்டுல ஒரு சில பொருட்கள் காணாம போயிடுது. இப்ப இந்த ஓல்டு மேன் தன்னோட வீட்டுல காணாம போன பொருட்களுக்கெல்லாம் இந்த யங்ஸ்டர் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இவர் தான் திருடி இருக்காரு, அதனாலதான் காணாம போயிருக்கு அப்படின்னு இவரை நினைச்சுக்கிறாரு. இத தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாரு. இந்த யங்ஸ்டர் ஒரு திருடர், என்னோட வீட்டுல நிறைய பொருள் காணாம போயிடுச்சு இப்படிலாம் சொல்லி இவரை பத்தின அந்த பேட் கமெண்ட்ஸ எல்லார்கிட்டையும் சொல்றாரு. இப்ப இந்த ஓல்டு மேனோட ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏன் இவர் ஒரு திருடன், இந்த யங்ஸ்டர் ஒரு திருடன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் போலீஸ்ல புகார் பண்ணாம இருக்கணும், நம்ம போய் போலீஸ்ல புகார் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அந்த ஓல்டு மேன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டோட அடிப்படையில இந்த யங்ஸ்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. ஒரு சில நாளைக்கு அப்புறம் அந்த யங்ஸ்டர் தம் மேல எந்த தவறும் இல்லைன்னு தான் அந்த பொருட்களை திருடல அப்படிங்கறதையும் நிரூபிச்சுட்டு ரிலீஸ் ஆகி வெளில விடுறாரு. இருந்தாலும் அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமும் அந்த தெருவுல இருக்கிற மக்கள் இன்னும் அவரை திருடனாதான் பாக்குறாங்க. அவர் பொது இடங்களுக்கு எங்கேயாவது போகும்போதும் வரும்போதும், அந்த தெருவுல போயிட்டு வெளில வரும்போதும் அவமானப்படுத்த செய்யறாங்க. இது அந்த இளைஞருக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது. அவரு இந்த ஓல்டு மேன் மேல ஒரு ரீகம்ப்ளைண்ட் போய் கொடுக்கறாரு. இந்த ஓல்டு மேன் தான் மேல ஒரு பொய் வழக்கு கொடுத்ததாகவும் அதனால தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இப்போ அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. நீதிபதி விசாரிக்கிறாரு, 2 பேரையும் விசாரிக்கிறாரு, இருதரப்பு வாதங்களையும் விசாரிக்கிறாரு. அப்ப ஓல்டு மேன் சொல்றாரு, நான் அவரை பத்தி சொன்னதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், அது பெருசா அவரை பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. இது பொறுமையா கேட்ட நீதிபதி, சரி அப்போ நான் சொல்றத பண்ணுங்க, பண்ணிட்டு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த யங்ஸ்டரை பத்தி நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதணும். பேப்பர்ல எழுதிட்டு அதை கட் பண்ணி நீங்க வீட்டுக்கு போற வழியில இருக்கிற பாதையில அங்கங்க போட்டுட்டு போங்க, நாளைக்கு வாங்க உங்களுக்கான தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நீதிபதி சொன்னதால இவரும் நீதிபதி சொன்ன மாதிரியே அவரை பத்தி இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதுறாரு. அந்த வாக்கியங்களை எல்லாம் கட் பண்ணி தான் போற வழியில எல்லாம் போட்டுட்டு அந்த முதியவர் போறாரு. மறுநாள் கோர்ட்டுக்கு வராரு. நீதிபதி, நேத்து நான் செய்ய சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறாரு. செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஓல்டு மேன். அப்ப போய் அந்த பேப்பர் எல்லாம் இப்ப கேதர் பண்ணி எடுத்துட்டு வாங்க, நான் பாக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. இப்ப இந்த ஓல்டு மேன், அது எப்படி முடியும், நான் போட்ட பேப்பர் எல்லாம் காத்துல இப்ப எங்கெங்கயோ பறந்து போயிருக்கும், அதை நான் எப்படி இப்ப திரும்ப எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ நீதிபதி, அந்த பேப்பரை எப்படி காத்துல பறந்து போன பேப்பரை திரும்ப எடுத்துட்டு வர முடியாதோ அதே மாதிரிதான் நீங்க இந்த யங்ஸ்டரை பத்தி ஊரு பூலா இவரை பத்தி சொன்ன பேட் கமெண்ட்ஸும் அதையும் திரும்ப அவ்வளவு ஈஸியா குட் கமெண்ட்ஸா மாத்திட முடியாது. தப்பே செய்யாம நீங்க இவர் மேல நிறைய பேட் கமெண்ட்ஸ், தப்பே செய்யாத இவர் மேல நீங்க சொல்லி இருக்கீங்க. சோ திரும்ப இவரோட மதிப்பை பாதிச்சு இருக்கு, திரும்ப அதை அந்த நல்ல பெயரை கொண்டுட்டு வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. தன்னோட தவறை இப்ப முதியவர் உணர்றாரு. அந்த யங்ஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் செய்யறாரு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த மாரல் என்ன அப்படின்னா, யார பத்தியும் சரியான உண்மையை தெரியாம நம்ம பேட் கமெண்ட்ஸ கொடுத்துட கூடாது. நம்மளோட வார்த்தைகள் தவறு செய்யாத ஒருத்தரோட நல்ல பெயரையும் மதிப்பையும் கெடுத்துடக்கூடாது. சோ பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரிக்கான மாரல். இந்த மாதிரியான நிறைய நல்ல ஸ்டோரிகளை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.